ஒரு கதைங்க, கண்டாமணி அப்படின்னு ஒரு கதை. அந்த கதை எப்படின்னா, ஒரு உணவு விடுதி நடத்துகிற ஒரு தம்பதி தினந்தோறும் நிறைய பேர் அங்கே சாப்பிட்டு போவாங்க. அதில் ஐராவதம் அப்படின்னு ஒரு பெரியவர், வயசானவர், அவர் என்ன பண்ணுறாரு, அங்கே இருக்கிற அரசாங்க பள்ளிக்கூடத்தில் ஒரு அறிவியல் ஆசிரியருக்கு உதவியாளராக இருக்கிறாரு. அவர் அப்பா மாதத்தில் ஒரு தடவையோ 2 தடவையோ அங்கே சாப்பிட்டு போவார். பார்க்கறக்கே அவருடைய தோற்றம் வயதான தோற்றம், தள்ளாடி ஏறி வருவார். இவருக்கு ஐராவதத்தை தெரியும். அன்னைக்கு ஐராவதம் வர்றாரு, சாப்பாடு வேணுங்கிறாரு. இவர் போய் இலைய போடுறாரு, சாப்பாடெல்லாம் போட்டுட்டு குழம்பெல்லாம் ஊற்றிட்டு வந்துட்டு என்ன பண்ணுறாரு, திரும்ப அந்த குழம்ப கலக்கலாம் அப்படின்ட்டு கலக்கும் போது அதுக்குள்ளே என்னமோ தொப்புன்னு விழுந்துருச்சு. விழுந்திருக்குது. இவருக்கு முதல்ல விழுந்தது அது என்னன்னு அவர் கண்டுக்கல. இப்போ அதை அப்படியே கலக்கி எடுக்கும்போது அந்த குழம்புல ஒரு பாம்பு விழுந்திருக்குது, விஷப்பாம்பு. ஐயோ, அவர் பதறாரு. ஐயோ, இந்த குழம்பை தானே அந்த ஐராவதத்துக்கு ஊற்றிட்டோம், என்ன ஆகுமோ, வேண்டாம் தடுக்கலாம் அப்படின்னு அவர் வெளியில் வர்றதுக்குள்ள அவர் சாப்பிட்டுட்டு கையை கழுவிட்டு அதுக்கான காசை கொடுத்துட்டு போயிடுறாரு. இப்போ இவருக்கு மனம் பதறுது. மனைவி கிட்ட சொல்ற, அத்தனை குழம்பு எடுத்து எல்லாம் கீழே ஊற்றி அன்னைக்கு உணவு இல்லைன்னு சொல்லிடுறாங்க. மனசு கிடந்து அடிக்குது, என்ன செய்யறது அப்படின்னு யோசிக்கும் போது, ஏன்னா அவர் இறந்தா பெரிய சிக்கலாகும், இங்கே தான் கைது பண்ணுவாங்க, ஐயோ என்ன பண்ணுறது அப்படின்னு பார்க்கும்போது அங்கே ஒரு சிவன் கோயில் இருக்குது, அதில் சிவசிவா அப்படிங்கிற அந்த வாசகம் தெரியுது. உடனே என்ன பண்ணுறா, இந்த சிக்கல்ல இருந்து ஆண்டவா ஈஸ்வரா என்னை காப்பாத்தினா நான் உனக்கு காண்டாமணி வாங்கி வைக்கிறேன் அப்படின்னு கும்பிட்டுறா. நீங்க என்ன அதாவது அடுத்த நாள் வரைக்கும் தூக்கமே இல்லை கணவன் மனைவிக்கு. காலையில் இந்த ஐராவதம் இறந்தாச்சு. ஒன்று ஊரெல்லாம் சேர்ந்து முடிவு பண்ணாங்க, வயசானவர், அதனால் அவர் இறந்துருப்பாரு அப்படின்னு ஊர் கொண்டு போய் அடக்கம் பண்ணிடுச்சு. இப்போ இவர் என்ன பண்ணுறாரு, அப்பா கடவுளே எப்படியாவது என்ன அங்கிருந்து நீ காப்பாற்றி விட்ட, உனக்கு நான் அந்த வேண்டுதலை நிறைவேற்றுறேன்னு ஒரு 600 ரூபா செலவில் காண்டாமணியை வாங்கிட்டு அந்த உணவு விடுதிக்குள்ளே வச்சிருக்கிறாரு. இன்னும் கோயிலுக்கு கொடுக்கல. வரப்போறவங்கலாம் கேட்பாங்க, ஆஹா ரொம்ப அழகா இருக்குதே, இவ்வளவு இதுன்னு 600 ரூபாயில் இவ்வளவு சிறப்பா, உங்களுக்கு எப்படிங்க இப்படியெல்லாம் ஒரு ஐடியா வந்துச்சு, என்ன அன்னதானம் போடலாம்பாங்க, இல்லைன்னா கோயிலுக்கு ஏதாச்சும் பூஜை இதுக்கு கொடுப்பாங்க, உங்களுக்கு எப்படிங்க இப்படி ஒரு யோசனை வந்தது, காண்டாமணி வாங்கி வைக்கலான்னு எப்படிங்க யோசனை வந்தது அப்படின்னு ஒவ்வொருத்தரும் ஒவ்வொன்று கேட்பாங்க. இவர் சில நேரங்களில் வாய் தவறி என்னன்றுவாரு, இல்லைங்க உலகம் ரொம்ப கெட்டு போச்சுங்க, எல்லாம் மாறிட்டு இருக்கிறாங்க, ஒன்றும் இல்லை பாருங்க, இல்லாததும் பொல்லாததும் பேசுறதே மனுஷனோட இயல்பா போச்சு, ஒன்றும் இல்லை நேற்று ஐராவதம் இறந்தார் இல்லைங்களா, இங்கே வந்துதாங்க சாப்பிட்டு போனாரு, ஊர் நல்ல வேலை, ஊர் என்ன சொல்லியிருக்கு, அவருக்கு எந்த போஸ்ட்மார்டம் எதுவும் பண்ணி பார்க்கல, ஒரு சமயம் பார்த்துருந்தா இவங்க கடையில் சாப்பிட்டு தான் உயிர் போயிருக்குன்னு ஊர் புரளி பேசி இருக்குன்னு இவரே வாய் இல்லாமல் சொல்லிடுறாரு. மனைவி பார்த்தாங்க, ஐயோ நீயே ஏதோ வாயிலேயே வில்லங்கம் தேடுவியாட்டிருக்குது, முதல்ல கோயிலில் கொண்டு போய் இந்த மணியை கட்டி விட்டுட்டு வாங்க, அந்த எண்ணமே நம்மளுக்கு வரக்கூடாதுங்கிறாங்க. கொண்டு போய் கட்டிட்டு வந்துடுறாங்க. 3 கால பூஜை அந்த கோயிலில் நடக்கு. காலையில் 6 மணிக்கு பூஜை நடக்கும்போது அந்த காண்டாமணியில் டன் ஒரு சத்தம் கேட்கு. உடனே இவருக்கு ஞாபகம் வரும், சாம்பார் பாம்பு ஐராவதம் ஞாபகத்துக்கு வருவார். அந்த எண்ணத்தை அழிக்கிறக்குள்ள மத்தியான பூஜை 12 மணிக்கு திரும்ப டன் அப்படின்னு அடிக்கும். திரும்ப அதே சாம்பார் சாப்பாடு ஐராவதம் நினைவில் வருவார். இப்படி ஒவ்வொரு நிமிடமும் அந்த மணி அடிக்கும் பொழுதெல்லாம் எதை மறக்கணும், எதற்காக நம்ம அந்த மணியை வாங்கி வச்சு கட்டணுமோ அது நமக்கு நினைவுபடுத்திட்டே இருக்குது. இப்ப ஜானகிராமன் இப்படி முடிக்கிறாரு, குற்றங்களிலிருந்து நாம் தப்பி விடுகிறோம், ஆனால் குற்ற உணர்ச்சியிலிருந்து ஒரு பொழுதும் நம்மால் தப்ப முடியாதுன்னு சொல்லி அந்த கதையை முடிக்கிறார். நீங்க சின்ன சின்ன கதைகள் தான், ஆனா அதுக்குள்ள மிகப்பெரிய வாழ்க்கை தத்துவத்தை சொல்லியிருக்காங்க. நான் இப்படி ஒரு செய்தியை சொல்லி நான் முடிக்கிறேன். நீங்க கேரளாவிலிங்க ஒரு மிகப்பெரிய எழுத்தாளர், நாம நினைச்சிருக்கிறோம் எல்லாமே நிலை நினைச்சிருக்கிறோம். அதனாலதான் எங்க ஊர்ல ஒரு பெரும்புள்ளி பேசிக்கிட்டே இருந்தார், சே நான் என்ன நிலம் வாங்கி போட்டிருக்கேன் தெரியுமா, அந்த ஊரில் 25 ஏக்கரா நிலம் வாங்கி போட்டிருக்கிறேன், இந்த ஊரில் 30 ஏக்கரா வாங்கியிருக்கிறேன், இந்த ஊரில் அத்தனை ஏக்கரா நிலம் பெருமை பேசிக்கிட்டே இருந்தார். நிலம் ஒரு நாள் அவரை பார்த்து பேசிச்சு, என்ன நீ வாங்கி போட்டிருக்கிறையா, என்ன நீயா வாங்கி போட்டிருக்கிற, உன் தாத்தனை நான் தான் வாங்கி போட்டிருக்கிறேன், உங்க ஒப்பனை நான் தான் வாங்கி போட்டிருக்கிறேன், நாளைக்கு உன்னையும் நான் தான் வாங்கி போடுவேன், என்னமோ நீ வாங்கி போட்ட மாதிரி பெருமை பேசிக்கிட்டு இருக்கிறையேன்னு சொல்லி அந்த நிலம் பேசிச்சுன்னா யோசிச்சு பாருங்க, நம்முடைய வாழ்க்கை எப்படி இங்க முடியுது. தொடங்குறதுல
முடியுது வாழ்க்கை. புழுவை நீங்கள் ஒரு நிமிஷம் நல்லா கவனிச்சு பாருங்க. மண்ணை கீறிட்டு ஒரு புழு வருது. அந்த புழு கொஞ்ச நாள் இந்த மண்ணில் மகிழ்ச்சியாக வாழுது. ஒரு நாள் அதை வந்து ஒரு பூச்சி சாப்பிடுது. புழுவோட ஆயுசு முடிஞ்சிடுது. இப்போ பூச்சி கொஞ்ச நாள் மகிழ்ச்சியாக இருக்குது. அதை ஒரு நாள் தவளை வந்து அந்த பூச்சியை பிடிக்குது. பூச்சியோட ஆயுள் முடிஞ்சுது. தவளை மகிழ்ச்சியாக இருக்குது. ஒரு நாள் தவளை கொர்றன்னு சத்தம் போடுது. பாம்பு வந்து தவளையை பிடிச்சிடுச்சு. தவளையோட வாழ்க்கை முடிஞ்சிச்சு. பாம்பு கொஞ்ச நாள் மகிழ்ச்சியாக இருக்குது. ஒரு நாள் எதாச்சியும் ஒரு குடிசை வீட்டுக்குள்ளே போயிடுச்சு பாம்பு. ஐயோ பாம்பு நம்மளை கொத்திருன்னு அந்த வீட்டுக்காரதைய அடித்து பாம்போட வாழ்க்கையும் போயிடுச்சு. அடித்த மனுஷன் கொஞ்ச நாள் மகிழ்ச்சியாக இருந்தா. கொஞ்ச நாள் கழிச்சு அந்த மனுஷன் செத்துட்டா. செத்த மனுஷனை கொண்டு போய் மண்ணுக்குள்ளே புதைச்சி வச்சாங்க. கொஞ்ச நாள் கழிச்சு அந்த மண்ணை கீறிட்டு புழு வந்துச்சு. இதுதாங்க புழுவுல தொடங்கி புழுவிலேயே நம்முடைய வாழ்க்கை முடியுது. அதுக்குள்ளதான் நம்ம இத்தனை ஆர்ப்பாட்டம், நான் அத்தனை வச்சிருக்கிற இத்தனை வச்சிருக்கிற அப்படி இப்படின்னு நம்ம என்ன பண்ணியிருக்கிறோம். ஒரு பெரிய பணக்காரரு ஒரு ஊழல் பண்ணிட்டார். 1000 கோடி ஊழல் பண்ணிட்டார். நீதிமன்றத்துக்கு வந்தாரு. நீதிபதி வந்தவர் கேட்டாரு, நேரத்திலேயே வந்துட்டீங்களான்னு. ஆமாங்க, முதல் கேஸ் என்னடது, நாங்கள் நேரத்தில் வந்தேன். சாப்பிட்டீங்களான்னு கேட்டாரு. இல்லைங்க. உடனே உதவியாளரை கூப்பிட்டாங்க. போய் அவருக்கு இட்லி 4 வாங்கி கொடுங்க. நாங்கள் 4 இட்லியை வாங்கிட்டு வந்து அந்த மனுஷனுக்கு தந்தாங்க. 3 இட்லியை சாப்பிட்டாரு, 1 இட்லியை வச்சுட்டாரு. இப்போ நீதிபதி கேட்டாரு, 1 இட்லி 10 ரூபா, 4 இட்லி 40 ரூபாய்க்கு வாங்கிட்டு வந்தோம். நீங்கள் 3 இட்லி தான் சாப்பிட்ருக்குறீங்க, 1 இட்லியை வச்சுட்டீங்க. காலையில் உங்கள் உணவுக்கு 30 ரூபா செலவு, மத்தியானம் ஒரு 80 ரூபா 100 ரூபா செலவு பண்ணுவீங்களா? இரவு ஒரு 50 ரூபா 60 ரூபா செலவு பண்ணுவீங்களா? ஆக ஒரு நாளைக்கு நீங்க சாப்பிட்றதுக்கு 200 ரூபா போகுது. எதுக்கு நீங்க 2000 கோடி ஊழல் செஞ்சீங்க? ஒரு சமயம் உங்களுடைய அடுத்த தலைமுறைக்கு சேர்த்து வைப்பதற்காக நீங்கள் ஊழல் செய்தீர்களான்னு அந்த நீதிபதி கேட்டுட்டு அவரே சொன்னாரு, தயவு செய்து அடுத்த தலைமுறைக்காக நீங்க சொத்து சேர்த்து வைக்காதீங்க, அவர்களை சுதந்திரமாக செயல்பட விடுங்க. இந்த மாதிரி சேர்த்துன காசுல அடுத்த தலைமுறை ஒரு பொழுதும் தலைக்காதுங்கிறத நினைவு வையுங்கன்னு சொன்னா, இந்த வாழ்க்கையை நம்ம புரிஞ்சுட்டா போதுங்க. ஒரு கேரளாவில் மிகப்பெரிய எழுத்தாளர், இப்படி முடிக்கிற மிகப்பெரிய எழுத்தாளர் பஷீர் அப்படிங்கிறது அவருடைய பெயர். அவர் ஒரு முறை வடக்கு பகுதிக்கு தேசாந்தரம் போறாரு. எழுத்தாளர்களுக்கு படைப்பாளிகளுக்கெல்லாம் அது ஒரு ஆற்றல். இதோ இங்க இத்தனை புத்தகங்களை கண்காட்சியில் போட்டிருக்கிற இந்த படைப்பாளிகள் எல்லாமே ஊரூராக போய் பல மக்களை சந்திக்கக்கூடியவர்கள். அவர்களுடைய வாழ்க்கை தான் தன்னுடைய கதையின் படைப்புகளாகவே வெளிப்படுத்தக்கூடியவர்கள். இவரும் அங்க போறாரு. போன இடத்துல ஒரு இடத்துல சாப்பிட போறாரு. சாப்பிட போன இடத்துல என்னாச்சு, சாப்பிட்டுட்டு காசு கொடுக்கலன்னா அவர் ஒரு ஜிப்பா மாதிரி போட்டிருப்பாரு. பெரும்பாலும் எழுத்தாளர்கள் ஜிப்பா மாதிரி தான் போட்டிருப்பாங்க. காசு எடுக்கலான்னு பைக்குள்ள வச்சா பர்ஸை காண. ஐயோ, என்னோட பர்ஸை யாரோ திருடிட்டாங்க போல இருக்குது, நான் வச்சிருந்தேன் கொண்டு வந்தேன். உடனே கடைக்காரன் ஜிப்பாவை எட்டி பிடிச்சி கேட்குற, எத்தனை பேர் இப்படி கிளம்பி இருக்கிறீங்க தமிழ்நாட்டிலிருந்து, எத்தனை பேர் இங்கே கிளம்பி வந்திருக்கிறீங்க? நமக்கு தெரியாது வடக்கன் சப்பவே திருடுவாங்கங்கிறது, அந்த ஆளுக்கு மனுஷனுக்கு தெரியல. எத்தனை பேர் இங்கே கிளம்பி வந்திருக்கிறீங்க அப்படின்னு கேட்குறாரு. சத்தியமாக நான் இல்லைங்க, கொண்டு வந்தனுங்க அப்படிங்கிறாரு. நீங்கள் ஒரு அனுமதி கொடுங்க, இந்த ஹோட்டலில் தங்கி இருக்கிறேன், நான் போய் எடுத்துட்டு வந்து கொடுக்குறேன். அவருக்கு நம்பிக்கை வரல. அங்க இருக்கிற வேலைக்காரனை கூப்பிட்டு அவரோட சிப்பாவை கழட்டுறா, சிப்பாவை கழட்டி அவரை வெறும் மேலோட அனுப்பு, போய் எடுத்துட்டு வரட்டுன்னு. ஏங்க, பிரபலமான எழுத்தாளர், மேலாடை இல்லாம ரோட்ல போனா எவ்வளவு அவமானம். ஐயோ, இப்படி ஒரு அவமானம் நமக்கு வந்துடுச்சேன்னு அவர் கதிகலங்கி நிக்கிறாரு. இப்ப வாசல்ல ஒரு சத்தம் கேக்குது, யோ என்னைய அங்க பிரச்சனை போயிட்டு இருக்குதுன்னு ஒரு இளைஞன் வர்றா. பிரச்சனை என்னங்கிறா, நடந்ததை சொல்றாங்க. கேவலம் சாப்பாட்டுக்காக அவர் பரிசை காணனா அதுக்காக நீங்க கேவலப்படுத்துவீங்களா? பெருசு, நான் காசு கொடுக்குறேன் பெருசு, நீ கவலைப்படாதேன்னு காசை கொடுத்துட்டு அவரை வெளியில கூப்பிட்டு வர்றா. அவன் சொல்றாரு, இல்ல தம்பி, நான் பரிசு கொண்டு வந்தேன் தம்பி, யாரோ திருடிட்டாங்க தம்பின்னு. அவன் சொல்ற, பெருசு உன்னை நான் நம்புறேன் பெருசு, இந்த அவர் என்கிட்ட 4 பரிசு இருக்குது, இதுல எது 1.5 பரிசுன்னு பார்த்து சொல்லு பெருசுன்னா. உடனே அவர் பார்த்துட்டு அவன் சொன்னா, ஆனா ஒன்று, நான் உங்ககிட்ட பாடம் கத்துட்டேன், உன் பரிசை திருடுனதுனாக நீ ஒரு பெரிய எழுத்தாளன்னு சொன்ன, எப்படிப்பட்ட அவமானத்தை நீ அடைஞ்சிருக்கிற, இனிமேல்
இந்த பர்ஸெல்லாம் கொண்டு போய் போலீஸ் ஸ்டேஷனில் கொடுத்துட்டு இனிமேல் நான் திருடுறதையே விட்டுட்டு நான் நல்ல ஒழுக்கமானவனாக என்னுடைய வாழ்க்கையை மாற்றிக்கொள்ளுவேன்னு சொல்லி அந்த இளைஞன் சொல்றான்னா, ஒரு படைப்பாளியை பார்க்கும் பொழுதே மனமாற்றம் வருகிறது என்றால் அவர்களுடைய படைப்புகளை எல்லாம் படிக்கும் பொழுது நம்முடைய வாழ்க்கை எப்படிப்பட்ட உயரத்தை அடையும் என்பதை இந்த நேரத்திலே சிந்தித்து